ஹலோ மக்களே! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அபர்நிதி. அதாங்க அந்த ஆர்யா நடத்தின ஒரு கல்யாண ஷோல வந்து கலந்துக்கிச்சு. இப்ப அது நடிச்சிட்டு இருக்கு நெறைய படத்துல. இப்போ நற்கரப்போர் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சா ஏதோ ஒரு லான்ச் அதுல பேச வந்திருக்காரு சுரேஷ் காமாட்சி புரொடியூசரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா படத்துக்கு ப்ரமோஷன் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சாம். அப்படி ப்ரமோஷனுக்கு வரணும்னா 3,00,000 கேட்குதாங்க. இது என்ன த்ரிஷாவா? இல்ல நயன்தாராவா? எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா? 3,00,000. அது மட்டும் இல்லங்க. அதாவது யாரு கூட உட்காரணும், யாரு உட்காரக்கூடாது, இவங்கலாம் மேடையில உட்காந்தா தான் நான் வருவேன். மத்தபடி அன்வான்டடா யாரும் உட்காரக்கூடாது. இந்த மாரி டிமாண்ட்லாம் பண்ணுதாம். எவ்வளோ கொடும பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய நடக்கும் தமிழ் சினிமால. இந்த ஹீரோயின்ஸ் பண்ற வேலை வந்து எக்கச்சக்கம். ஆனா, அத நெறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பட் தலைவன் சுரேஷ் காமாட்சி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "இத வந்து மத்த ப்ரொடியூசரும் தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி 2வது தடவ ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து, "சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் வரேன் சார்" சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டும் திருப்பி வரவே இல்லையாம். ஏங்க வரலன்னு அந்த மேடையிலேயே மத்தவங்ககிட்ட கேட்பாரு சுரேஷ் காமாட்சி. அது சொல்றாங்க, "அவுட் ஆஃப் ஸ்டேஷன்" அப்படி சொன்னா சொல்லிட்டு. இவரு சொல்றாரு, "நீ அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இரு. இந்த மாரி நடிகைகள் தமிழ் சினிமாவுக்கு தேவையே இல்ல. நீ அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, அவுட் ஆஃப் தமிழ் சினிமாவா இருங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. எப்படி இருக்காரு பாருங்க, வளரத்துக்குள்ளே என்ன கொழுப்பு, திமிருன்னு. ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அபர்நதிய பத்தி. அதே மாரி இந்த படத்த பார்க்கணும்னா பாருங்க. அதே மாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.